ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3-part டிசைனில் வந்து உங்களுக்கு பர்ஃப்யூம் டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களோட பிராண்டிங் வரும், சென்டரில் பர்ஃப்யூம் போர்டு இருக்கும். இதில் இன்கேஸ் நமக்கு வந்து பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து கம்மியானதுக்கப்புறம் கஸ்டமர் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூமோ பாடி ஸ்ப்ரேவோ எதுனாலும் சரி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். மறுபடியும் ஒரு 6-7 days அந்த ஸ்மெல் இருக்கும், அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இது நமக்கு என்ன பண்ணி தரும்னா அந்த 3 months கேப்போ 4 months கேப் வரைக்கும் இந்த ஏர் டேக் அந்த கார்லேயே இருக்கும். நம்ம பிராண்டை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த டோம் ஸ்டிக்கர்ஸில் என்னன்னா நமக்கு அந்த ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷேப்பு இந்த மாதிரி இருக்கிறது, ஸோ இதெல்லாம் இந்த ஷேப் நமக்கு பார்த்தோன்னே இந்த பிராண்டு தான் அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை ஆயிரும். இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கம்பெனியும் ஃபேமஸ் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு கம்மிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் வாஷரில் வச்சு அடித்தாலும் ஸ்டிக்கர் போகாது, வெயிலில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. மினிமம் 1 to 1.5 years இந்த ஸ்டிக்கரோட லைஃப் இருக்கும். இது இல்லாமல் பெட்ரோல் டீசல் ஸ்டிக்கர்ஸும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒட்டுறோம். பட் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வேண்டாம், ஆனால் கஸ்டமருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பெட்ரோல் டீசல் ஸ்டிக்கர் ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ நானும் கார் வச்சுருக்கேன். சர்வீஸ் விட்டுட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காரில் பொதுவாக அந்த பேப்பர் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு 10 நாள் to 15 நாளில் ஸ்டிக்கர் பாதி உறிஞ்சு வந்துடும், இல்லைன்னா கம் பத்தாமல் கழுண்டு விழுந்துடும். அதுவும் இல்லை அப்படின்னா ஸ்டிக்கரை உரிக்கும் போது பேப்பரோட இது பின்னாடியே ஒட்டிக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபீலிங் தான் கொடுக்கும். அப்புறம் அந்த ஸ்டிக்கர் உறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த கம் வந்து அந்த பேட்லேயும் இருக்கும், கருப்பாகி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, காருக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் உங்கள் பிராண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸு பிராண்டிங் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பண்ணலாம், நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். பார்த்தோன்னே கஸ்டமர் இந்த பிராண்டு தான். இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நிசி கார்ஸ்ன்னு சொல்லி ஒன்று அடிக்கடி இருக்கும். ஸோ அது பார்த்தோன்னே தெரியும் இது நிசி கார்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. கொயாஸ் பார்த்தா கொயாஸ்ன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிராண்டை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட் லெவல் பிராண்டாக எப்படி மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் கால்ஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த டைம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தக்கூடிய பர்ஃப்யூம் டேக்ஸ். ஸோ இந்த பர்ஃப்யூம் டேக்ல பொதுவாக ஒரு மிஸ்டேக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படிப்பட்ட குவாலிட்டியான பர்ஃப்யூம் டேக் போட்டாலும் 15 to 20 daysக்கு மேலே ஸ்மெல் நிற்காது. ஸோ ஆஸ் அ கஸ்டமராக ஒரு 20 daysக்கு மேலே அந்த பர்ஃப்யூம் டேக் ஸ்மெல் வராமல் இருக்குன்னா எடுத்து வெளியில் போட்டுருவாங்க, நம்ம பிராண்ட் அங்கே நிற்காது. பட் ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் இல்லை வாட்டர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஆவரேஜாக எல்லாருமே வந்துட்டு போவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3-part டிசைனில் வந்து உங்களுக்கு பர்ஃப்யூம் டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களோட பிராண்டிங் வரும், சென்டரில் பர்ஃப்யூம் போர்டு இருக்கும். இதில் இன்கேஸ் நமக்கு வந்து பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து கம்மியானதுக்கப்புறம் கஸ்டமர் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூமோ பாடி ஸ்ப்ரேவோ எதுனாலும் சரி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். மறுபடியும் ஒரு 6-7 days அந்த ஸ்மெல் இருக்கும், அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இது நமக்கு என்ன பண்ணி தரும்னா அந்த 3 months கேப்போ 4 months கேப் வரைக்கும் இந்த ஏர் டேக் அந்த கார்லேயே இருக்கும். நம்ம பிராண்டை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பர்ஃப்யூம் டேக்கை கொடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட சொல்லி கார்ல மாட்டி விட்டீங்கன்னா போதும், இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பர்ஃப்யூம் டேக்கை பொறுத்தின விஷயம். அண்ட் இதில் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேப் இல்லாமல் எந்த மாதிரி ஷேப் வேணால் போட்டுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக தான் ப்ராசஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக எது வேணால் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிசைன்ஸும் இங்கேயே டிசைனர்ஸ் இருக்காங்க இன்னோஸில், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ டிசைன்ஸையும் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது இந்த பர்ஃப்யூம் டேகு நமக்கு முன்னாடி இருந்து தான் விசிபிலிட்டி இருக்கும், யாராவது காருக்குள்ளே ஏறினா தான் தெரியும். பட் பின்னாடி இருக்கிற வண்டிக்கு நம்ம ஒரு பிராண்டாக ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு இந்த டோம் ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டோம் ஸ்டிக்கர்ஸில் என்னென்னா நமக்கு அந்த ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷேப்பு இந்த மாதிரி இருக்கிறது, ஸோ இதெல்லாம் இந்த ஷேப் நமக்கு பார்த்தோன்னே இந்த பிராண்டு தான் அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை ஆயிரும். இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கம்பெனியும் ஃபேமஸ் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு கம்மிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் வாஷரில் வச்சு அடித்தாலும் ஸ்டிக்கர் போகாது, வெயிலில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. மினிமம் 1 to 1.5 years இந்த ஸ்டிக்கரோட லைஃப் இருக்கும். நமக்கு சர்வீஸ் வரும்போது ஒட்டி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக எல்லா வண்டியிலும் நம்ம பிராண்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த பிராண்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பீப்புளுக்கு வந்து நம்பிக்கை ஜாஸ்தி ஆகும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததாச்சே அப்படின்னு சொல்லி
நம்மக்கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் உங்களோட பிராண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பெட்ரோல் டீசல் ஸ்டிக்கர்ஸும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒட்டுறோம். பட் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வேண்டாம், ஆனால் கஸ்டமருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பெட்ரோல் டீசல் ஸ்டிக்கர் ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப்ஷன். சைடில் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா டீசல்னு மென்ஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு, நம்ம பிராண்டை காமிச்ச மாதிரியும் ஆச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டிக்கர். ஸோ நானும் கார் வச்சுருக்கேன். சர்வீஸ் விட்டுட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காரில் பொதுவாக அந்த பேப்பர் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு 10 நாள் டு 15 நாளில் ஸ்டிக்கர் பாதி உறிஞ்சு வந்துடும், இல்லைன்னா கம் பத்தாமல் கழுண்டு விழுந்துடும். அதுவும் இல்லை அப்படின்னா ஸ்டிக்கரை உரிக்கும் போது பேப்பரோட இது பின்னாடியே ஒட்டிக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபீலிங் தான் கொடுக்கும். அப்புறம் அந்த ஸ்டிக்கர் உறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த கம் வந்து அந்த பேட்லேயும் இருக்கும், கருப்பாயி ஒரு மாதிரி என்ன சொல்றது, காருக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக புது மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு விட்டுருக்கோம். ஸோ இதில் என்னென்னா கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப், தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. மார்க்கரில் நீங்கள் இதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டு எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இன்ஹவுஸ் டிசைனர்ஸ் இருக்காங்க. அண்ட் டிசைனுக்கு நம்ம எதுவும் சார்ஜும் பண்ணுறதில்ல, கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணி தரோம். ப்ராடக்ட் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உறிஞ்சு விழுகாது, அப்படியே இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த உறிஞ்சு விழுகாமல் ரொம்ப நாள் ஒட்டியும் இருக்கும். உரிக்கும் போது கம்மு வந்து அந்த பேடில் ஒட்டாமல் ஸ்டிக்கர்லேயே வந்துடும். அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. இதுவும் நீங்கள் எந்த ஷேப் வேணால் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இன்னொரு விஷயம் காமனாக ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, ஒர்க்கு முடிச்சுட்டு தான் காசு வாங்குகிறோம். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. நான் வந்து பொருள் ஆர்டர் கொடுக்குறேன், அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துறேன், வருமா வராதா, இவங்க யாருன்னு தெரியல, ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம ஆர்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. உங்களை நம்பி நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ப்ராடக்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும், ப்ராடக்ட்டை டிஸ்பேச் பண்ணி விட்டுலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கார் சம்மந்தமாக பார்த்துட்டோம். நம்ம ஒரு கஸ்டமரை வெளியில் பார்க்க போகும்போது நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கம்பெனியாக, நெக்ஸ்ட் லெவல் ஹைடெக் கம்பெனியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்மார்ட்டான பிளாஸ்டிக் விசிட்டிங் கார்ட்ஸ். ஸோ இந்த கார்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு இருக்குது. இந்த QR கோடு வந்து ஒரு மினி வெப்சைட் மாதிரியே. நீங்கள் இந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கேமரா ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்க முடியும். ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி. இது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச ஒர்க்கோட ஃபோட்டோஸு, வீடியோஸு, கூகுள் ரிவ்யூஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பட்டனில் கான்டாக்ட் அப்படியே ஃபோனுக்கு சேவ் ஆகிக்கிற மாதிரி இது எல்லா விஷயமும் இந்த ஒரு இதில் பண்ணிக்க முடியும். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெளியில் போய் நம்ம ஒரு நார்மலாக கார்டு கொடுக்கறதுக்கும் இதை கொடுத்து இதை ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே லைட் அப் ஆகும். ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டராக இருக்கும். சார் நல்லா இருக்கே, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நம்ம யார் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம பிஸ்னஸும் வளரும். ஸோ இது உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சீசனுக்கு இதெல்லாம் புது ப்ராடக்ட்ஸாக கொண்டு வந்திருக்கோம். உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்.